நீங்க வந்து சென்னைக்கு வரும்போது சினிமா அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி வந்தீங்க. கடைசில எண்ட் பண்ணது டிஃபரெண்டான ஒரு வகையில கான்டென்ட் கிரியேஷன். இது ரொம்ப எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க நீங்களே. இது எப்படி உங்க லைஃப்ல நீங்க அக்செப்ட் பண்ணி எப்படி மூவ் ஆன் பண்ணீங்க? சந்தானம் சொல்லுவாங்கல்ல, எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு முழு நேரம் சமயக்காரனா மாட்டானே அந்த மாதிரி. அப்படிங்கிறதா எனக்கே இருந்துச்சு. ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन, உங்களுக்கு எக்ஸ் இருக்கா? என்ன ப்ரோ உருட்டுற அப்படிம்பாங்க. Okay. டேய் உருட்டலடா, நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு இருக்கும் எனக்கு. எந்த விஷயம் பண்ணாலும் நல்லா பண்ணாவே ஓகே தான். அது நம்ம வந்து எதுக்குமே ஹெசிடேட் படவே கூடாது. இறங்கி போய் விளாண்டுறணும். அது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் கொடுக்கும். அம்மாங்க அந்த ஐஸ்கிரீம் டப்பா நம்ம ஆசையா திறப்போம் பார்த்தா அதில் கடைசியில் அது யூனிவர்சல் ப்ராப்ளம்ல. அது ரெட் ஃபிளாகா கிரீன் ஃபிளாகா? நீங்களே பண்ணிருக்கீங்க இந்த ரெசிபி நினைக்கிறேன். கோகனட் சட்னில கோகனட் இல்லாம பண்ணிருக்கீங்களா? ஏன் திமுங்களா எப்படி? And I am also a dancer. Oh my god, really? Yes. Okay, okay, I am also okay. a dance choreographer நிறைய too. சொல்லிட்டே போறீங்க, அடுத்தடுத்து என்ன வரேன் தெரியல. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த எபிசோட் ஆஃப் 711 வித் கேர். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நட்ராஜ் அவர்கள். ஹாய் சார். வணக்கம் வணக்கம். ஓகே, ஆக்சுவலாக இவங்க ரொம்ப சில்லான பர்சன். ஸோ சார்லாம் வேணாம், ஐ திங்க் ப்ரோ வுட் பி ஃபைன்ல. கண்டிப்பாக. தேங்க்யூ. ஸோ நீங்கள் எல்லாருமே இவரை நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஜென்யூனாக ஃபஸ்ட்டு நான் உங்களை பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, ஐ தாட் ஓகே நீங்கள் ஒரு ஷெஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை அப்ரோச் பண்ணேன். அண்ட் கொஸ்டின்ஸுமே அதே மாதிரி எடுத்து கொடுத்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு ஆன்சர் என்ன பயங்கரமாக ஷாக் பண்ணுச்சு. பிகாஸ் வி ஹவ் சீன் யூ ஆன் ஸ்க்ரீன் தான். ஸோ பெருசாக நீங்கள் குக்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. பார்க்கும் போதெல்லாம் சமைச்சிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால ஷெஃபாக அப்ரோச் பண்ணேன். பட் அப்புறம் தான் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஹெட் ஆஃப் டிஓபி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்காக இருந்தது. ஸோ டெல் மீ, எப்படி குக்டுக்குள்ளே வந்தீங்க? நீங்கள் ஆக்சுவலாக காரைக்குடின்னு சொன்னீங்க. காரைக்குடி டு சென்னைக்கு வந்து குக்டு. ஸோ எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? அதை பற்றி எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, சொல்ல முடியுமா? எஸ், அப்கோர்ஸ். வழக்கம் போல் தான் 12th முடிச்சுட்டு சென்னை போகணும், விஸ்காம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. கிளம்பி டேடிட்டெல்லாம் அங்கே பெர்மிஷன் வாங்கி கெஞ்சி வந்தாச்சு. வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா? லைக் ஆமாம், ஸ்ட்ரிக்ட்டுன்னா லைக் அவங்களுக்கு வந்து ஏதாவது படிக்கணும், விஸ்காம்லாம் வேணாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்குமே வந்து சினிமா பிரியர்கள் தான் வீட்டில். சரி ஓகே நான் இந்த மாதிரி பண்ணுறேன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எல்லாரும் குஷி ஆகிட்டாங்க. நம்பினாங்களா? நம்பினாங்க, எல்லாம் குஷி ஆகிட்டாங்க. வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த திருப்பி ஊருக்கு போகும்போது அந்த ட்ராமாலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 years ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜி அண்ட் மல்டிமீடியா அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அகைன் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு சான்ஸ் கெட்டிங் ஆஃப் சான்ஸஸில் ஒரு இதுவும் ஏறி இறங்கிட்டு லைக் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஜாயின் பண்ணலாம் சரி ஓகே அப்படின்னு ஒரு ஜேர்னலில் போனேன். ஸோ அப்போ தான் தெரிஞ்சது, நாட் ஓன்லி டிவி சேனல் இல்லாமல், ஒரு ரேடியோ சேனல் இல்லாமல், ஒரு யூடியூப் சேனல் இல்லாமல், ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸும் நிறைய வந்து இந்த மாதிரி மீடியா பர்சன் வந்து சீக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அந்த டைமில் வந்து ஃபேஸ்புக்கில் ஆட்ஸு, ஸோ சோஷியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து அந்த டைமில் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. ஸோ இதை நம்ம ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணலாமே, நம்மளோட கண்டென்ட்டை வந்து இவங்களுக்கு கொடுக்கலாமே. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த ஃபீல்ட்னாலே டிவியில் பெரிய ஆடு அப்படி தான் இருக்குது. அதோட இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்களே, ஸோ அதுக்கெல்லாம் ஐடியாஸ் கொடுத்து ரெடி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. போய் யார்ட்டாவது அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி கான்செப்ட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கலாம், ஷூட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஷூட் பண்ணி கொடுப்போம். ஸ்டார்டிங்கில் அது கிரிஞ்சாக தான் இருந்துச்சு, அவங்களுக்கு அது தெரியாது, அதனால் அப்படியே மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருந்தது. அகெயின் கொரோனா. ஸோ எல்லாமே ஷட் டவுன். நானும் வீட்டுக்கு போயிட்டேன். அண்ட் அகைன் ஒரு 3 months கழிச்சு ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து க்ளோஸ் ஆச்சு. சென்னை அகைன் வந்துட்டாங்க. குக்டை மீட் பண்ணேன். இவங்க வந்து ஆக்சுவலி ஊரில் இருக்கும்போது கால் பண்ணாங்க, உங்களுக்கு மண்டே இன்டர்வியூ வச்சுருக்கோம் அப்படின்னா. அப்படியா, என்னால் வர முடியாதே, நான் வந்து தேர்ஸ்டே வரவா அப்படின்னு. ஏன்னா இப்போ ஜென்சிஸ் தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போயே அதை பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இன்டர்வியூலாம் ஸ்கெட்யூல்லாம் இப்போலாம் வர முடியாது, அப்புறம் வரோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னு தெரியும், ஆக்சுவலி நான் அப்ளை பண்ணது எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே 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 தேர்ஸ்டே தான் வர முடியும். சரி ஓகே வராங்க. அவங்க 2 நாள் பேஷண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் தேர்ஸ்டே போனேன். போயிட்டு அங்கே ஒரு செலக்ட் ஆகிட்டு அப்போ ரொம்ப சின்னது குக்டு 2 BHK ஹவுஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வெறும் யூடியூப்பில் போடுறதுக்கு அந்த டாப் கேமரா டாப்பில் வச்சுட்டு பண்ணுவோம்ல, இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே கிடச்சிது, ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அங்கே நமக்கு டைமிங்கும் ஃப்ளக்சுவேஷனாக இருந்துச்சு. ஸோ அதை எனக்கும் ஒர்க் அவுட் ஆக இருந்துச்சு. என்னோட மற்ற ஒர்க்ஸையும் கேரி பண்ணேன். அண்ட் ஐ எம் ஆல்சோ a dancer. ஓ மை காட், ரியலி? ஓகே ஓகே ஓகே. நிறைய சொல்லிட்டே போறீங்க, அடுத்தடுத்து என்ன வரேன் தெரியல. அவ்வளோதான் 3 தான். டான்ஸ் கோரியோகிராஃபர். ஸோ நம்ம வந்த விஷன் வந்து சினிமா ஃபேம் ஆகணும் அப்படின்னு வந்த விஷன். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ டைமில் நமக்கு இந்த மணி இட்ஸ் மேட்டர்னோ. ஸோ அதுவும் நம்ம இது பண்ணிட்டு இதையும் பண்ணிட்டு வீட்லேயும் நம்ம சமாளிச்சுட்டு பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. நான் அப்படியே 2-3 years போய் ஆரம்பிச்சு இப்போ 5 years
கிரேட். ஸோ வந்துருச்சு. 5 இயர்ஸ் ஆஃப் குக் நீங்க இங்க ஜாயின் பண்ணி 5 இயர்ஸ் ஆமாம் ஆயிடுச்சு. ஆமாம் ஓகே, ஓகே. ஸோ நீங்க லைக் எடுத்தோனே நீங்க என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணீங்க? அண்ட் டிஓபியா தான் அப்ளை பண்ணீங்களா? இல்ல ஆமாம் சினிமாட்டோகிராஃபர் அவங்க ஓப்பனிங் வந்து சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஓகே. அதுக்கே அப்ளை பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து காலேஜில் விஸ்காம்னா சாரி விஸ்காம்னா காலேஜில் வந்து லாஸ்ட் ஃபைனல் செமஸ்டரில் வந்து நம்ம ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிச்சுக்கலாம். கேமரா இருக்கட்டும், இல்லை டேரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஆடியோ இன்ஜினியரிங் ஆகட்டும். ஓகே. ஸோ அதில் நான் வந்து கேமரா அண்ட் டேரக்ஷன் தான் பண்ணேன். ஸோ அதில் இருக்கும்போது அப்புறமாட்டியும் என் ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் சொல்லி கொடுப்பான். டேய் இப்படி இருக்கடா என்ன பண்ணுறேன் ஓ அப்படின்னு கேட்பேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லு. எப்படி நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணோமோ அதே அந்த மாதிரி நான் மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க ஒர்க்கே ஒர்க்கிங். கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் போக போக இட்ஸ் கிக் ஸ்டார்டட் எனக்கு. நீங்க வந்து சினிமாட்டோகிராஃபரா ஜாயின் பண்ணீங்க, எல்லாம் ஓகே. அப்போ எப்படி நீங்க ஆன் ஸ்கிரீன்ல வந்து அந்த கதை, பிகாஸ் அவ்வளோ ஈஸியா பின்னாடி பேக் ஸ்கிரீன்ல இருக்கிறவங்கள வந்து ஆன் ஸ்கிரீன் கொண்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டம். ஹெசிடேட் பண்ணுவாங்க பயங்கரமா. ஓகே. ஆன் ஸ்கிரீன் வந்தீங்க, அதுவும் சமைக்கலாம் தொடங்கிட்டீங்க. ஸோ அது எப்படி அந்த ஸ்டோரி எப்படி அது தொடங்குச்சு? இது வந்து கொஞ்சம் பச்சையாக உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து ஸ்கூல்லேருந்தே வந்து டான்ஸ் ஆடினால வந்து ஸ்கூலில் நம்ம எப்போவுமே ஸ்டேஜில் ஏற்றிடுவாங்க. கீப்பான அந்த ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஸ்டேஜில் எதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நம்ம ஷோ ஆஃப் பண்ணுங்கிற இது வந்து தாட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இது தப்பாக எண்ணத்தில் இல்லை, எனக்குள்ளே அது ஒரு க்ரோ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஆஃப் ஸ்க்ரீனில் நமக்கு பிடிச்ச வேலை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அதுவே கிரேட் தான். ஸோ அதுலேயும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே ஒய் கான்ட் வி ட்ரை ஒன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஒரு வீடியோ ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ குக்கிங்கில் தான் இருக்கும். இதுதான் இந்த சேனலோட குக்டோட ஒரு இதை தாண்டி வேறு எதுவும் ரொம்ப மசாலாவாக போக முடியாது. விச் மீன்ஸ் அதர் கண்டென்ட்லாம் போக முடியாது. அப்போ வந்துட்டு ஓகே நமக்கு தான் தெரியுமே, சரி நமக்கு தான் சமைக்க தெரியும். அதுவும் அந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒயிட் குருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். சரி அது எனக்கு சாப்பிட்ணும் தான் இருந்துச்சு அன்றைக்கி. ஆக்சுவலி ஒரு 2-3 டேஸ் முன்னாடி நமக்கு அதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே தோணுச்சு. சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். அண்ட் ஈஸி அப்போ நம்ம ஆன் கேமரா குக் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம தனியாக அட்டாச் பண்ணிக்கிறது. அதுதானே என்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதான். செஞ்சு கொடுத்தோன்னா அது என்ன நல்லா இருக்கு ஓகே. ஓகே. ஸோ அதனால நீங்க அடுத்தடுத்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ கண்டிப்பா உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க யாராவது குக் பண்றதுக்கு. பிகாஸ் ஓகே விமன் எல்லாருமே தே குக், அது ஒரு ஜெனரல் லைஃப் ஸ்கில் மாதிரி. பட் மென் யூசுவலி தே டோன்ட் கம் இன்டு தி கிச்சன் அண்ட் குக் அண்ட் ஆல். கண்டிப்பா யாரோ ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணாம நீங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. சோ ஹூஸ் தட்? குக்கிங் சேனல்லாம் பார்ப்பேன், மாஸ்டர் ஷெஃப் இந்த மாதிரி அது எல்லாம். அந்த அளவு இல்ல. ஓகே. ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் ஹை எண்டா இருக்கும். ஆனா அது எனக்கு போரும் அடிக்கும் சம்டைம்ஸ். அவ்வளோ 1 ஹவர்லாம் உட்காந்து பார்க்க மாட்டேன். நான் சொல்றது சமையல் அந்த மாதிரி 4th 5th படிக்கும் போது நம்ம சன் டிவில ஜெய டிவிலாம் போடுவாங்க, அந்த ஷோஸ் பார்க்கறது. அவங்க வந்து ஓகே ஷெஃப் அவங்க என்ன சமைப்பாங்க நல்லா இருக்கும், வீட்டில் ஒரு 10 பேர் உட்காந்து பார்ப்பாங்க. அந்த டைம் எங்கள் அம்மா அதை நோட் பண்ணி வச்சு உட்காந்து பார்ப்பாங்க. ஓகே. ஓகே. ஸோ அதெல்லாம் பண்ணால் ஓகே அந்த தாட் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து குக்கிங் இவ்வளோ ஈஸி அப்படின்றது வந்து ஆதியம் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஒரு ஷெஃப் இல்லாமல் நார்மல் பீப்புளே இப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறது. ரெசிபிலாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும்போது நம்ம பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் அதை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணேன். அண்ட் வீட்டில் யாராவது லைக் உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் அப்பாவை யாராவது கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்களா? ஏன் ஆம்பளையா இருந்து நீ சமைக்கிற? பிகாஸ் யூஸ்வலி மென்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி உங்க ஓகே நாட் ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட்ஸை ஏன்டா நீ போய் சமைக்கிற அந்த மாதிரி யாராவது கமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதாவது தேர்ட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் தான் அந்த கமெண்ட் வந்திருக்கு. அது நானே எனக்கு தோணும், சந்தானம் சொல்லுவாங்கல்ல, எதுக்கு வந்தோடனே தெரியாமல் முழு நேரம் சமையக்காரனா மாட்டானே அப்படிங்கிறது தான் எனக்கே இருந்துச்சு. எதிர்பார்க்கல எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது நல்லா பண்ணுற. ஆனால் எனக்கே கூச்சமாக தான் இருந்துச்சு போய் எல்லாரும் ஃபேஸ் பண்ணும்போது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது. ஏதாவது கலாய்ப்பாங்கன்னு நினச்சிட்டு போய் நின்னா அவங்க வந்துட்டு சூப்பர்ரா, நல்லா பண்ணுறடா, நல்லா சமைக்கிறடா, உன் சமையல் பார்த்து வீட்டில் என் ஒய்ஃப் செஞ்சு கொடுத்தாடா அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு சீனியர் அண்ணாஸ்லாம். ஸோ அப்படி அவ்வளோ பாசிட்டிவாக போயிடுச்சு எனக்கு. அது வந்து எனக்கு இன்னும் ஓகே சூப்பர் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே. ஸோ அந்த கிரிட்டிசிசம்லாம் நீங்கள் பாசிட்டிவ் லைக் நினச்ச அளவுக்கு வரல, ஆமாம் பாசிட்டிவாகவும் அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து ஆஃப் கேமராலையும் இருப்பீங்க, ஆன் கேமராலையும் இருப்பீங்க. ஸோ நீங்க சமைக்கும் போது உங்க மைண்ட் எல்லாம் வந்து சமையல் நல்லா வரும்னு இருக்குமா, இல்ல இந்த ஷார்ட்டை கரெக்டா வச்சிருப்பாங்களா, இந்த ஆங்கிள் கரெக்டா இருக்குமா, அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்களா சமைக்கும் போது? இல்லை சமையல் பேலன்ஸ்டா இருக்கணும்ல. சமையல் கரெக்டாக வரும்னு தான் யோசிப்பேன். ஸோ அங்க பிளேட்டிங் அந்த மாதிரி தான் யோசிச்சு அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். நமக்கு தெரியும் நம்ம சமைக்கும் போது அவங்க அந்த ஆங்கிள் வச்சாங்கன்னா ஓகே இதில் அது கவர் ஆயிரும் அப்படின்னு தெரியும். ஏன்னா பிஃபோர் நம்ம அதான் வச்சிருப்போம். ஸோ இதில் இதை கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவர் ஆகாட்டி கூட நான் அதை கவர் ஆகிற மாதிரி எப்படி நம்ம ஒரு ஹேண்டில் எடுத்து காட்டுறது அப்படிங்கிறத கொண்டு நமக்கு தெரியும்னால அவங்க ஆங்கிள் வைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் ஹேண்டில் திருப்பிடுவோம்.
இப்போ புதுசா வரவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். நான் இங்க ஆங்கிள் வச்சாலும் நீங்க இப்படி திருப்பினா தான் தெரியும் அப்படின்னு. ஸோ லைட்டிங்க்கு ஏத்த மாரி. ஓகே, இப்போ ஓகே, பேக் லைட் ஓகே. வச்சிருப்போம். அதுக்கேத்த மாரி அதெல்லாம் அதே மாதிரி நீங்க எது ரொம்ப டிஃபிகல்ட் நினைக்கிறீங்க? இந்த ஆன் கேமரால பிரசன்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிஹைண்ட் த கேம்ல இருந்து அந்த ஃபுல் செட்டப் எல்லாம் பண்ணி அதெல்லாம் ப்ராப்பரா கொண்டு வரது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எது ரொம்ப டிஃபிகல்ட்? பிகாஸ் 2 ரோலையும் நீங்க ப்ளே பண்ணியிருக்கீங்க. அதனால நான் சோ வந்து உங்களுக்கு எது ரொம்ப டிஃபிகல்ட்டா நான் இருக்கு? வந்து 2யும் தான் சொல்லுவேன். ஒரு பெரிய ரெசிபி பண்றாங்க. 4 ஹவர்ஸ் இட் வில் டேக் ம். டு டூ ஒன் ரீல். அத பண்ணும்போது ஃபுல்லா ஒரு ரீல் நீங்க ஷூட் பண்றதுக்கு 4 ஹார்ஸ். 4 ஹவர்ஸ் ஆகும். ஆனா ரீல் ஆனா 40 செகண்ட்ஸ் தான் நம்மளுக்கு நமக்கு வெளில உங்களுக்கு வரும். 40 செகண்ட்ஸ் வருது. ரெசிபி ஆக்சுவல் குக்கிங் வந்து செஃப்ட்ட கேட்டனா ஒரு 35 மினிட்ஸ் அதில பண்ணி முடிச்சிடலாம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஓகே ஓகே. நோ யூ டோன்ட் டிசைட் தட் டைம். வி ஹேவ் டு ம். டிசைட் த டைம் சொல்லுவோம். நாங்க ஷூட் ஓகே, குக் ஓகே, பண்ணும்போது ஓகே, ஓகே. என்ன ஷூட் ம், பண்ணும்போது. ம், ம், ம். அதனால வந்து இப்போ ஒரு ஷாட் எதுவும் மிஸ் ஆகும். இல்ல ஃபோக்கஸ் அவுட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ரீடேக் பண்ற மாரி இருக்கும். அதுக்காக வந்து ஆஃப் பண்ணிடுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. சரி ஆஃப் பண்ணி ஆ. சம்டைம்ஸ் ரொம்ப இருக்காது. லைக் வேணுங்கிற 1, 2 ஷாட்ஸ் தேவைங்கிறத மட்டும் எடுத்துட்டு மிச்சத்துக்கு இது பண்ணுவோம். அண்ட் ஓகே. அகைன் அவங்க கடைசியா இன்ட்ரோ அவுட்ரோ ஏதாவது டயலாக் பேசுறாங்கன்னா, அத வந்து எப்படி பிரசன்டபிளா குடுக்கலாம்னு யோசிச்சு வந்திருப்பாங்க முன்னாடியே. அதுக்கெல்லாம் டைம் எடுத்து ஒரு 4 ஹவர்ஸ் ஆயிரும். அந்த 4 ஹவர்ஸ்லயுமே இப்ப நம்மளும் அதுக்கேத்த மாரி ஒன்னொன்னையும் யோசிச்சுட்டே இருக்கணும், வைக்கணும். அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் குக்கிங்ல வந்தாலுமே 4 ஹவர்ஸுமே நம்ம நின்னுட்டு இருக்கணும். கரெக்ட், கரெக்ட். 4 ஹவர்ஸ் பிரசன்ட். நின்னுட்டு இருக்கணும். ஓகே. இப்போ இந்த ஒரு பருப்பு வேகுது அப்படின்னா, அது ஒரு வேகறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும்னா, அடுத்த பருப்பு நம்ம பண்ணி வைக்கணும். ம், 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 ம். பிகாஸ் சினிமாட்டோகிராஃபரா இருக்காங்கன்னா, அந்த டைம்ல வந்து வேற லைட் சேஞ்ச் பண்றதோ, இல்ல உட்காந்துக்கிறதோ அந்த மாரி ஏதாவது பண்ணலாம். பட் குக்கிங் பண்ணும்போது நம்ம அந்த டைமுக்குள்ள வேற ஏதாவது ஸ்டெப் பண்ண முடியுமா? ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறதோ, இல்ல ஓகே. அங்கேருந்து எடுத்துட்டு ஒரு கிச்சன்ல ஏதாவது எடுத்து வந்து வைக்கிறதோ, ம், ம், ம். டேபிள் இவ்வளோ தான் இருக்கும். இந்த டேபிள் எல்லா பொருளையும் நீங்க வைக்க முடியாது. இது ஓகே. யூஸ் பண்ணதெல்லாம் கொண்டு போய் கிச்சன்ல வச்சு திருப்பி வேற ஏதாவது அடுத்த செட் கொண்டு வந்து வைக்கணும். ம், ஸோ ம். இந்த மாரி ஒர்க்ஸும் இருக்கும். ஸோ 2மே டு எக்ஸ்டெண்ட் ரொம்ப டிஃபரன்ஸ் தான். டிஃபிகல்ட் தான். டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் டிஃபிகல்ட் தான். தான். ஓகே. அண்ட் நீங்க வந்து ஒருத்தர இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த டிஷ் நீங்க சமைச்சதிலேயே பிரசன்ட் அவங்களுக்கு குடுப்பீங்க? அண்ட் ஏன் அந்த டிஷ் நீங்க சூஸ் பண்றீங்க? அதுனா எனக்கு ரொம்ப சவுத் இண்டியன் ஸ்டைல் ஃபுட்ல ஆ. யாரு குடுத்த இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க? சரி உங்களுக்கு இப்போ க்ரஷ் உங்களுக்கு இருக்காங்க. ஒரு க்ரஷ் இருக்காங்க. அவங்களுக்குன்னா? க்ரஷ் இருக்காங்கன்னா, ஏதாவது கேக் பண்ணலாம். ஏன்னா இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். இந்த கேக் எனக்கு பேக் ஆகி நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. அ பேசிக்கா அது பண்ணி குடுக்கலாம். சட்னியே நல்லா வைப்பேன். சட்னி தான். சட்னியே சட்னி நல்லா தான். வைப்பீங்க. சட்னிய விட அதுக்கு வந்து இந்த இந்த ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி, இந்த இட்லி ம். இப்படி ஓப்பன் பண்ணி, இப்படி சாப்பிடணும்னு சொல்லிக் குடுக்கறதுல ஓ! வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்னு நம்பிக்கை இருக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு டிஷ் பண்ண போய் அது சொதப்பி, அத ம். நீங்க அப்படியே கவர் அப் பண்ணி இது வேற டிஷ் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? வேற கோல்மால். டிஷ்ஷும் பண்ண முடியாது. ஆ. அங்க அக்கா சந்தனா அக்கா இருக்காங்கல்ல, ஓகே, ஓகே, ஓகே. புடிச்சிருவாங்க நம்மள. ஓகே. ஸோ ரெசிபி கொண்டு போம்போதே அவங்கள்ட்ட அப்ரூவ் வாங்கணும். ஓ! ஓகே, ஓகே. ஆமா. சோ நீங்க ரெசிபீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டே எழுதி அது எழுதிட்டு அப்ரூவல் எடுக்கணும். ஆமா, கண்டிப்பா. ஓ! இவ்ளோ இருக்கு. ஓகே. ஒரு ரெசிபி நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப இப்ப சதக் சட்னின்னா அவங்களுக்கு புரியல முதல்ல சதக் சட்னி ம். என்னன்னு. நம்மளா போய் ஏதாவது பண்ணிட முடியாது. புரியுது, புரியுது, ஸோ வந்து புரியுது. வெறும் மிளகா, வெங்காயம், தக்காளி இதுதான் மேட்டரு. இது இந்த மாரி ப்ராசஸ் இருக்கும். இது மாரி அரைக்கணும். ஓகே. நான் நான் 4 மிளகா போடுவேன் அப்படின்னா, அது முதற்கொண்டு சொல்லணும். ஓ! ஓ! 4 கவுண்ட் இவ்ளோ இருக்கும் இவ்ளோ. ஆமா. ஓகே. 5 மிளகா போடுறேன்னா, 5 போட்டு அவ்வளோ ஸ்பைஸா பண்ணாத, 4 பண்ணு. நார்மல் பீப்பிள்க்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். காரமா வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுங்க. நம்ம அந்த ஆஃப்டர் தட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆ, நல்லா ஆ. சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கன்டென்ட் மீட்டிங் மாரி நடக்கும் எல்லாருக்குள்ள. ம், ம், ம். ஸோ அதில எங்களோட ஐடியா பிட்ச் பண்ணுவோம். பிட்ச் பண்ணும்போதே வந்து இது கான்ஃபிடென்ட்டா இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா அங்கேயே அது ஸ்க்ராப் ஆயிரும். ஓ! 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 ஆமா. அதையும் தாண்டி எனக்கு வந்து ஏதாவது சொதப்புற மாரி இருந்துச்சு ஸ்டார்ட்டிங்ல அப்படின்னாலுமே, நான் வந்து ஷெஃப்ட்ட கேட்டு அதுக்கு எண்ட் ஆஃப் த டே அது ஷூட். ஆ, ஆ. அவங்களுக்கு புரியுது. டைம் வேஸ்ட்டு. எல்லாருக்குமோட டைம் வேஸ்ட்டு. அத ஓகே. நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. ம், ம், ஸோ ம். கேட்டுட்டு இதுதான் இந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறது தான். நீங்க சமைச்சு போட்ட ஏதாவது ரீல் யாரா ட்ரை பண்ணி, "டேய் நீ இவ்ளோ தான் வெங்காயம் சொன்ன, நான் இவ்ளோ போட்டேன். நல்லா வரல." அப்படி ஏதாவது கமெண்ட் எல்லாம் வந்திருக்கா? இல்ல வந்திருக்கு. மொளகா நீ இவ்ளோ கவுண்ட் சொன்ன, காரம் போயிடுச்சு. அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா யாராவது? சொல்லியிருக்காங்க. இந்த ஓகே. இந்த சதக் சட்னிக்கு தான் ஆ. நான் வந்து ரெட் சில்லி வந்து நல்லா டார்க் ப்ரவுனா வறுக்க சொல்லியிருப்பேன். ஓகே. யாருமே அத பண்ண மாட்டாங்க. ஆ, தீஞ்சிருச்சுன்னாங்க. ஆ. அவங்க என்ன பண்ணுவாங்க, லைட் ப்ரவுனா வறுத்துட்டு போட்டுட்டு, அந்த அளவுக்கு இல்ல. கலரு மேட்ச் ஆவல ஓ. அப்படின்னாங்க. போய் உட்காந்து எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணணும், ரிப்ளை ஓ! பண்ணணும். டிஎம் ஓகே. பண்ணிருவாங்க டைரக்ட்டா. ஓ! குக்ல இருக்கிறது ஒரே இது வந்து எல்லாரும் வந்து ஓப்பனா சொல்லிருவாங்க எங்கள்ட்ட ஓ! ஆடியன்ஸ். ஓகே, ஓகே. பிகாஸ் நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கறனால லைக் ஸ்டார்ட்டிங்லேருந்து அதுதான். ம். அதனால வந்து டைரக்ட்டா டிஎம் பண்ணிருவாங்க. அந்த டிஎம்க்கு உட்காந்து ரிப்ளை பண்ணணும் எல்லாத்துக்கும். அந்த ஸோ மாரி ஏதாவது ஒரு கமெண்ட் நீங்க ரொம்ப உங்கள திட்டி, இந்த பாரு இந்த ரெசிபி உன்னால இப்படி ஆயிடுச்சு அப்படி ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதுக்கு சொல்ல மாட்டாங்க. சாப்பாடுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு பின்னாடி சொல்ற கதைக்கு தான் ஏதாவது சொல்லுவாங்க. ஓ!
அந்த மாதிரி ஏதாவது? என்ன ப்ரோ உருட்டுற அப்படிம்பாங்க. ஓகே. டேய் உருட்டலடா நிஜமா தான் சொல்றேன் ஓகே. அப்படின்னு இருக்கும் எனக்கு. அதே மாதிரி சில டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்க பண்றீங்களா? அதெல்லாம் இன்னோவேட்டிவா இருக்கும். ம். ரொம்ப பெருசா அது அ யாரும் நம்ம ஜென்ரலா பண்ண மாதிரி இருக்காது. ம். அந்த இன்னோவேஷன்லாம் எப்படி நீங்க உட்கார்ந்து யோசிப்பீங்களா? ஆர் உங்க வீட்ல வச்சத நீங்களே எப்படி? யோசிக்கணும். ஓகே, ஓகே. யோசிக்கணும். கண்டிப்பா யோசிக்கணும். இப்ப 4 டிஷ் இருக்குன்னா 4ல வந்து எது மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க ஓகே. அப்படின்னு யோசிக்கணும். அது வந்து அப்படியும் பண்ணாலுமே யாருக்காவது நான் ஒண்ணும் இல்ல. ஜென்ரலா ஒரு 30 பீப்பிள் ஆஃபீஸ்ல இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்பேன். ம். தட்ஸ் பேஸ்ட் ஆன் வோட் அவ்வளோதான். அந்த ஓட் மூலியமா தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா அப்படின்ட்டு. ஓகே. இப்போ இந்த தக்காளி சட்னினாலுமே இது இந்த ஸ்டைலில் நான் பண்ணுறேன் இது நீங்கள் பண்ணுவீங்களா உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்பேன். இல்லைனா இல்லை நார்மல் தக்காளி சட்னி. ஸோ அதை வந்து எப்படி டிஃபரெண்ட்டா டிஃப்ரெண்ட்டாக நீங்க ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த லைனை வச்சு நான் கன்வின்ஸ் பண்ணுவேன். ஓகே. இல்லைனா ரெசிபி வச்சு கன்வின்ஸ் பண்ணுவேன். இல்லை இது வந்து செட்டிநாடு சைடில் வந்து ஃபேமஸாக ஆ, இருக்குது. இது ஆ. எல்லாருக்கும் தெரியும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இங்கே தெரியாது. இதை நம்ம பண்ணலாம். நம்ம சேனலில் இந்த ரெசிபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ம். கன்வின்ஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி நீங்க பண்ண ஒரு ரெசிபி பயங்கர அப்ரிசியேஷன் எல்லா லைக் ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் சரி, ஆஃபீஸ்ல இருந்தும் வேற லெவல் அப்படின்னு சொன்ன ஒரு ரெசிபி எது? ஃபேவரட் தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. ஓகே. ரெண்டுமே சொல்லுங்க அப்போ. ஃபேவரட் ஆனது வந்து அந்த சதக் சட்னின்னு சொல்லிட்டு. அது என்ன அந்த சதக் சட்னி? அது சொல்லுங்க கொஞ்சம் ப்ளீஸ். எனக்கே இப்போ அதை சாப்பிடணும்னு இருக்கு. வெங்காயம், தக்காளி, வரமிளகா ஓகே. 4 வச்சு தான் அந்த சட்னி வந்து அரைப்பாங்க. ஸோ ஓகே. காரத்துக்கு அந்த மிளகா, ஓகே. ஓகே. பேஸுக்கு அந்த வெங்காயம், தக்காளி வந்து அரைச்சிரும். அது ஓகே. வந்து அம்மிக்கல்ல வச்சுட்டு இந்த இன்னும் தக்காளி வந்து முழுசா ஆ, ஆ. வைப்பாங்க. அம்மிக்கல்ல வச்சுட்டு நம்ம கல்ல வைக்கும்போது சவுண்ட் ஓ, கேட்குது. அதனால. அதுதான் ஓகே. கைஸ் யாராவது பார்க்கலன்னா போய் சதக் சட்னி ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்போ இது. நான் போய் கண்டிப்பா ட்ரை பண்ண போறேன். எனக்கு ரொம்ப நீங்க டெம்ப் பண்ணிட்டீங்க. ஆமாம். அது நல்லா இருக்கு. வரலன்னா கமெண்ட் போடுவேன் போயிட்டு. ப்ரோ நல்லா வரல ப்ரோ அப்படி சொல்லுவேன். ஓகே கண்டிப்பா தானே? கமெண்ட்டை விட நீங்கள் டிஎம் பண்ணுங்க. ஓகே. அப்பதான் ஓகே. உடனே ரிப்ளை வரும். ஓகே. கமெண்ட் கூட அது போன வருஷம் போட்ட வீடியோ ஓ, நீங்கள் போட்ட கமெண்ட் 400 புரியுது 500 புரியுது கமெண்ட் புரியுது. போயிடும். எங்களாலே ஸ்க்ரோல் பண்ண முடியும் ரொம்ப. டிஎம் பண்ணாங்கன்னா டெய்லி ஒரு 50 ஓகே. to ம், 60 ம். டிஎம்ஸ் வரும்ல. ஸோ அதை பார்த்து வரிசையாக கிளியர் பண்ணிடுவாங்க. அண்ட் சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறவங்க இந்த இந்த டவுட் இப்போ நான் பண்ணியிருக்க டிஷ்ஷில் இந்த ம், டவுட் ம். கேட்டாங்கன்னா உங்ககிட்ட வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஓகே. கேட்டு நம்ம ஓகே. அதை ஓகே. ரெஸ்பான்சிபிளாக ஓகே. ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர் பண்ணால் தான் அவங்க நம்மளை விடுவாங்க. ஓ, ஓகே. இல்லைனா ஓகே. தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் டில் டேட் 1 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரையுமே வந்து கஸ்டமரோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணணும். ஆஹா. ஃபாலோவர்ஸோட டிஎம்க்கு வந்து ரிப்ளை பண்ணணும். பண்ணணும். அதை வந்து மிஸ் பண்ணவே ம், கூடாது. ம். அண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை பண்ண சொல்லுவாங்க. பண்ணணும். ஓகே. ஸோ ஓகே. அதுதான் அது ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் அது. ஆக்சுவலி பிகாஸ் அது ஆமாம். ரொம்ப ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும் எஸ் எஸ் உங்களுக்கும் உங்களுடைய ஆடியன்ஸ்க்குமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம உடனே ஆன்சர் பண்ணணும். ஓகே இவங்க ஆன்சர் பண்ணுறாங்கப்பா அடுத்த வீடியோ ஓகே. என்னென்னா ஓகே. அதுவே ஒரு அவங்க சர்க்கிளில் இன்னொரு 10 பேரை வந்து பார்க்க வைக்கும். பரவாயில்ல இவ்ளோ ஃபாஸ்டா ரிப்ளைஸ் வருது அந்த மாதிரி ஆமாம் எல்லாம். எல்லாமே மேனுவலாக தான் பண்ணுறோம். அது கம்ப்யூட்டர் ஓ, ரிப்ளேஸ்லாம் வாவ் கிடையாது. நைஸ். ஓகே. ஓகே. அப்ப பின்னாடி அவ்ளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. அட இப்படி ஒரு டிஷ் இருக்கா அப்படின்னு கேட்ட டிஷ் வந்து இப்போ சைவ ஈரல் ஆ, மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ உங்களுடைய லாஸ்ட் ரீல். ஆமாம் லாஸ்ட் ஒரு 4-5 டேஸ் முன்னாடி சும்மா தாலை வந்து இட்லி மாதிரி வேக வச்சுட்டு தென் கட் பண்ணி ஓகே. இது போடணும்னா ஸோ இந்த பரவாயில்ல இந்த புரட்டாசி மாதத்துக்கு நான்வெஜ் சாப்பிடாம ஓ, வெஜ்ஜில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால. இருக்குது. ஆமாம். அண்ட் வந்து நான் இந்த வெண்டைக்காய் மண்டின்னு ஒரு இது இருக்கும். ம், ம். அது ரொம்ப செட்டிநாடு ஃபேமஸ்ஸு. நான் செய்யும் போதே எனக்கு ஒரு லைட்டாக ஒரு இது இருந்துச்சு. ஓகே இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு இருந்துச்சு. ம். பட் அதுக்கு ரொம்ப நிறையா அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. லைக் வியூஸ் வந்து 1 or 2 மில்லியன் போயிருந்தாலும் ம். அவங்க கமெண்ட் பண்ணுற விதத்தில் தெரிஞ்சிடும். அது வந்து அந்த ரெசிபி வந்து அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கா, அவங்க ஓகே. ட்ரை பண்ணுவாங்களா உண்மையிலே ம், அப்படின்ட்டு. ம், ம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த எல்லா சட்னிஸும் எல்லாரும் பண்ணுறதும் ஈஸி. ஓகே. எல்லாம் லைக் பண்ணி டக்குன்னு பண்ணி பண்ணிடலாம். பண்ணி பண்ணி ம். ஃபோட்டோ வந்துட்டு இந்த சட்னி ஃபோட்டோஸ் தான் ஓ, பண்ணி 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 அனுப்பிடுவேன். அனுப்புவாங்க. ஆமாம் ஓ, கண்டிப்பாக ஃபோட்டோஸ் நைஸ். அனுப்புவாங்க. ஓகே. நான் ஓகே. கேட்டுருவேன். ஓ. ஒரு ஃபேமிலியில் வந்து 4 பேர் பார்த்தாங்கன்னா மோஸ்ட்லி கிட்ஸ் தான் பார்க்குறாங்க. ஓ. ஆமாம் கிட்ஸ் நிறையா பார்ப்பாங்க. அவங்க பார்த்து தான் வந்து பேரண்ட்ஸை சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வந்து யூடியூப்ல போய் பார்ப்பாங்க. ஓ, ஓ, ஓ. இன்ஸ்டாகிராம் க்ரௌட்லேருந்து அவங்க மாற்றிட்டு யூடியூப் க்ரௌட் ஆ. போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்துட்டு அவங்க வந்து யூடியூப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்சியராக பார்ப்பாங்க யூடியூப் ஆடியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. 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 கடைசி வரையும் பார்ப்பாங்க. லாஸ்ட்டில் ஏதாவது ஸ்டெப் சொல்லியிருந்தாலுமே அதை வந்து நோட் பண்ணி ஆன்சர் ம், ம், பண்ணுவாங்க. ம், ம். வேறு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. லைக் அவ்வளோ எங்கே இதாக இருக்காது. பட் ஆனால் ஓகே. அவங்களும் ஷார்ப்பாக பார்த்துரும். ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டோம்னா இன்ஸ்டாவில் வந்து ஃபேமஸ் ஆகுது. நான் நினைக்கிறேன் குக் பண்றத விட சாப்பிடுறவங்க நிறைய பேர் உங்க ரீல்ஸ் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் பிகாஸ் நான்லாம் ரேண்டமா பார்த்துட்டு இருப்பேன். என்னோட தெரிஞ்சவங்களாம் பார்ப்பாங்க. நான் எப்ப சமைக்க போறேன் இல்ல நல்லா இருக்கு பார்க்க அப்படியே சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவ்வளோதான். இது இட்ஸ் மோர் ஆஃப் லைக் என்னது ஆர்டர் போடுறதுக்கு நம்ம எடுத்து தேடிட்டே தேடுற மாதிரி வச்சுட்டு கடைசியில் போய் அந்த மாதிரி. கடையில் சாப்பிடணும்ல அந்த மாதிரி உட்காந்து பார்க்கறது நல்லா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஞாபகம் வரும் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே. ஓகே. அது அந்த ஓகே. அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். அது நல்ல ரெசிபி இருக்கட்டும். ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டாங்கனாவே அவங்க வந்து திருப்பி பண்ண பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ட்ரை ஆரம்பிச்சிருவாங்க. பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு என்ன ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ் இருக்கா? இல்ல நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமேஜின் எக்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கு. ஓகே ஒரு அப்போ இருக்கு. இமேஜினேஷன் கேரக்டர் எக்ஸ் இருக்கு. ஓகே அவங்களுக்கு நீங்க சமைச்சு தரணும் அப்படின்னா எந்த டிஷ் குடுப்பீங்க? ரிவெஞ்சா கூட இருக்கலாம்.
அப்படிலாம் பண்ண மாட்டீங்களா? ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்க மாட்டீங்களா? ஏன் எடுக்கலாம், என்ன தப்பு இருக்கு? ஓகே. கொஞ்சம் நல்ல சாப்பாடு தான், நல்ல ரேஞ்ச் தானே, தப்பு இல்லை. யோசிக்க முடியாத காம்பினேஷன் ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம். எறா பிரியாணியும் பொங்கலும் அந்த மாதிரி இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு? எறா பொங்கல் எறா அப்படி பொங்கல் அந்த மாதிரி. இல்லனா எறா கீரை அந்த மாதிரி. இல்ல எறால கீரை பண்ணுவாங்களா? இல்ல இல்ல. சோ அந்த மாதிரி ஏதாவது டிஃபரண்டான காம்போ அந்த மாதிரி சாப்பிடவே முடியாத மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துருவீங்க. இது ரெண்டும் எப்படி சேரலையோ அது மாதிரி அந்த நம்மளும் மாதிரி நம்மளும் சேராம போயிட்டோம். கைஸ், உங்க யாருக்காவது உங்க எக்ஸ் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எறா கீரை. எறா கீரை, இது நெக்ஸ்ட் நீங்க இந்த ரீல் பண்ணி போட்டுறது பெட்டர்னு நினைக்கிறேன். எறா கீரை எறா கீரை ஃபார் பிரேக்கப் ஆன பீப்புளுக்கு அவங்க எக்ஸ் ரிவெஞ்ச் எடுக்க. ஓகே, கண்டிப்பா. ஓகே, ஐடியாஸ் அப்படி தூக்கிடுவோம் எங்க இருந்தாலும். ஓகே. ஸோ ஐ திங்க் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போகலாம், விச் இஸ் ரெட் ஃபிளாக் அண்ட் க்ரீன் ஃபிளாக். நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் ரெட் ஃபிளாக் க்ரீன் ஃபிளாக்லாம் பண்ணுவோம். பட் ஐ தாட் ஓகே, நம்ம ஏன் குக்கிங்கில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில டிப்ஸ், நாட் டிப்ஸ், நம்ம அம்மாக்கள் எவ்ரிடே நம்ம கிச்சனில் பண்ணுற சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் உங்கள் ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியன் தான். ஓகே, இது வந்து நான் ஜென்ரலாக நான் எங்களை சுற்றி இருக்கவங்க எல்லார்ட்டையும் கேட்டு சில எடுத்த 5 இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரீன் சில்லி, பச்சை மிளகா இல்லாத போது காஞ்ச மிளகா போடுறது இஸ் கிரீன் ஃபிளாக் ஒரு ரெட் ஃபிளாக்? ரெட் ஃபிளாக். ஏன்? டேஸ்டே மாத்திரும் உங்களுக்கு. அப்படியா? ஆனா நம்ம அம்மாங்கலாம் அப்படி பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல நம்மள இன்னமும். ரெசிபி பேஸ்டான இது இருக்குது. இப்போ சாம்பார்ல நீங்க கொஞ்சம் மாத்தி போறீங்கன்னா ஓகே, என்ன 2 தான் போடுறோம். அது நீங்க வந்து தேங்காய் சட்னி மாதிரி ஒரு 2 மிளகா வச்சா சுள்ளுன்னு இருக்குங்கிற இடத்துல வந்து நீங்க அங்கனுக்குள்ள இதை பண்ணீங்கன்னா கலரும் மாறிடும், இது மாறும். அதுதான் தேங்காய் சட்னி சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளேயும் உங்க வீட்டில் வந்து இதாயிரும். ஸோ வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பேசிக்கா, நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க அம்மாங்க, நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கிரீன் சில்லி இல்லைனா பச்சை மிளகா இல்லைனா காஞ்ச மிளகா போட்டுறாதீங்க. இது ரெட் ஃபிளாக். ஓகே, டன். பச்சை மிளகாய் இல்லைன்னா வந்து உங்க வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது பையன் இருப்பான், அவனை போய் கடையில் வாங்கிட்டு சொல்லி அவன் வரதுக்குள்ளே கிரீன் சில்லி போடக்கூடாது, சரியா? எப்பவுமே அவர் அப்படி ஏமாத்திடுறாங்க, அவர் வரதுக்குள்ள பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் வந்து கடைக்கு போக தான் வெளியே வந்தேன், உங்க பிடிச்சி கூட்டி வந்து உட்கார வச்சிட்டாங்க. எங்க போற நீ இல்லாம அந்த அக்கா சமைச்சுறாங்க வா அப்படின்னு. எக்ஸாக்ட்லி, எனிவே அங்க நடக்க போகுது, நீங்க இங்க எபிசோட முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சில்லி பவுடர் இல்லாத இடத்துல பெப்பர் யூஸ் பண்றது, இட்ஸ் அ ரெட் ஃபிளாக் ஒரு கிரீன் ஃபிளாக்? ஏன்னா அதை நான் பண்ணுவேன், அதனால கேட்குறேன். அது மாதிரி பண்ணலாமா? பண்ணலாம். எனிவே லாஸ்ட்டாக வந்து ஒரு காரத்துக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஆனால் பெப்பர் பவுடர்லேருந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓ அப்படியா? ஆமாம், வைஸ் வர்சாவா பண்ணிடக்கூடாது. பண்ணக்கூடாது. ஏன்னா பெப்பர் மோஸ்ட்லி நிறைய டிஷ்ஷில் லாஸ்ட்டாக போட்டு டேரெக்டாக கூட கன்சியூம் பண்ணலாம். பெப்பர் சில்லி பவுடர் பண்ண முடியாது, அதுக்கு ஒழுங்காக குக் ஆகலன்னா உங்களுக்கு நிறையா சாப்பிட்டீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் உண்டாகும். அதே மாதிரி இது வந்து ஹெல்த் வைஸா ரெட் ஃபிளாகா கிரீன் ஃபிளாகான்ற தாண்டி இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லுங்க. இந்த ஐஸ்கிரீம் டப்பா, ஸ்வீட் டப்பாலெல்லாம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வைக்கிறாங்க, அது ரெட் ஃபிளாகா கிரீன் ஃபிளாகா? சம்டைம்ஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சில இடத்துல போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்குள்ளே வச்சா. அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படி? அம்மாங்க அந்த ஐஸ்கிரீம் டப்பா நம்ம ஆசையாக திறப்போம் பார்த்தா அதில் கடைசியில் அது யூனிவர்சல் ப்ராப்ளம்ல, அது ரெட் ஃபிளாகா கிரீன் ஃபிளாகா? வச்சுக்கலாம், ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தானே, அதில் என்ன இருக்குது? அதுவும் பிளாஸ்டிக் தானே, நார்மலாக வாங்குறதும் பிளாஸ்டிக் தான். ஓகே, என்ன கடையில் வாங்கினாப்புல என்ன இதுக்குன்னு தனியாக டப்பா வாங்கினாப்புல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் வரப்போகுது, அதுவும் ஒரே பிளாஸ்டிக் தான், இவன் ஒரே பிளாஸ்டிக் தான். மேக்ஸிமம் 2 days தான் அதோட லைஃபு, அதனால அதில் வச்சுக்கிறது ஒன்றும் மேட்டர் இல்லை. சும்மாவே வைப்பாங்க. இப்போ நீங்கள் வேற அது கிரீன் ஃபிளாக்னு சொல்லிட்டீங்க, வைங்க பார்த்துக்கலாம், அடிச்சு தாக்க தான் போகிறாங்க. இனிமேல் எதுவும் குப்பைக்கு போகாது, எல்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்கும் அந்த டப்பாங்கெல்லாம். ஆனால் இந்த டப்பாஸ் யூஸ் பண்ண வேண்டாம். அந்த கடையில் இப்போ பார்சல் கோட்டா போகிறது இல்லை, பிளாக் ஒயிட்ல ஒரு, ஆமா ஆமா, அது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணாது. ஏன்னா அது ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணது, ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ் தான் அதெல்லாம். அதே வந்து அவனில் வச்சு சூடு பண்ணிடலாம் சாப்பிட்றாங்க டேரெக்டாக. ஓகே ஓகே, ஆல்ரெடி அது இருக்கிற ஹீட்டுக்கு, ஃபுட் இருக்கிற ஹீட்டுக்கு அது தூக்கி வச்சிடறாங்க. அதுலேயே அது வந்து பார்த்தாவே தெரியும் அந்த டப்பா வந்து லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் அதை வந்து மறுபடியும் ரீஹீட் பண்ணிட்டு அப்படியே தூக்கி அவனில் வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு பார்க்க எனக்கு வீடாக இருக்குது, பட் கேட்டால் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன். ஆமாம், நான் பண்ண மாட்டேன். அந்த கடையில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பார்சல் வாங்கினீங்கன்னா அந்த டப்பாவில் நீங்கள் இதை எதுவும் வச்சு யூஸ் வச்சிடாதீங்க. ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ இது ஆக்சுவலாக நீங்களே பண்ணியிருக்கீங்க இந்த ரெசிபி நினைக்கிறேன். கோகோனட் சட்னியில் கோகோனட் இல்லாமல் பண்ணியிருக்கீங்களா? அது ரெட் ஃபிளாகா கிரீன் ஃபிளாகா? ஏன்னா அது நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்குன்ட்டாங்க. அவ்வளோ அது தான் இருந்துச்சு. ஆனால் சொல்லும் போது எங்களுக்கே யோசனை தான் இருந்துச்சு, பொட்டுக்கடலை போட்டு பண்ணலாம், அது பொட்டுக்கடலை சட்னி இல்லை வேர்க்கடலை போட்டு பண்ணலாம், வேர்க்கடலை சட்னி பண்ணலாம். இது வெறும் இப்போ சுத்தமாக தேங்காய் எல்லாமே எப்படி பண்ணுறது, நல்லா இருக்குமா அப்படின்லாம் டவுட்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை அரைச்சி முடிச்சோன்னா நல்லா இருந்துச்சு. எனிதிங் கோஸ் வெல் வித் தோசை, அவ்வளோதான். அதனால அது நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் பண்ணி வீடியோ எடுத்து போட்டு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நல்லா இருந்துச்சு, அது பண்ணலாம். இது வந்து ரெகுலராக எல்லார் வீட்டிலும் நடக்கிறது.
தோசை மாவு மிக்ஸ் பண்ணி சுட்டுட்டே இருப்பாங்க. இவ்வளவுதான் கணக்கு வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க அம்மா. கடைசியில அவங்க எல்லாம் தோசை மாவு முடிகிற டைம்ல யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா தோசைன்னும் போது கோதுமை மாவை கொஞ்சம் அடிச்சு இப்படி கலக்கி இப்படி போடுவாங்க. அது ரெட் ஃபிளாகா கிரீன் ஃபிளாகா? டேஸ்ட் வைஸ் சொல்லுங்க. ஹெல்த் வைஸ் ஓகே தான் கோதுமை மாவு. டேஸ்ட் வைஸ் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். கண்டிப்பா யாருக்கும் எனக்கும் பிடிக்காது. அம்மாங்க தான் அதை விட மாட்டேங்கிறாங்க. நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன், மாவு தீர்ந்து போச்சுன்னா முழுசா கோதுமை போட்டு ஒரு நல்ல கோதுமை தூக்கி கொடு சாப்பிடலாம். அது என்ன ரெண்டையும் மிக்ஸ் பண்றது ரொம்ப கொடூரமா இருக்கும். அது கண்டிப்பா அது பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ். அம்மாங்க கேட்டுட்டீங்கன்னா உங்க குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சொல்ல முடியாம சொல்லிடுறாங்க சில பேர் எங்களை மாதிரி. ஆமா, அதை மீறி இதெல்லாம் பார்த்தாதான் வந்து தெரிஞ்சுங்க உங்க பசங்க இதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. அண்ட் அதே மாதிரி இது ஃபைனல் கொஸ்டின். இது வந்து இப்போ நீங்க உங்களுடைய எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஜென்யூனா தோணுன ஒரு கொஸ்டின். நீங்க வந்து சென்னைக்கு வரும்போது சினிமா அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி வந்தீங்க. அண்ட் பட் நீங்க கடைசியில எண்ட் பண்ணது டிஃப்ரெண்டான ஒரு வகையில கான்டென்ட் கிரியேஷன். இது ரொம்ப எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க நீங்களே. இது எப்படி உங்க லைஃப்ல நீங்க அக்செப்ட் பண்ணி எப்படி மூவ் ஆன் பண்ணீங்க? அண்ட் ஹவு ஹாப்பி ஆர் யூ நவ்? என்னைக்காவது நம்ம நினைச்சது ஒண்ணு ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு என்னைக்காவது அப்படி தோணிருக்கா? நினைக்கல. ஏன்னா எனக்கு வந்து சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கனால புதுசாக கற்றுக்குறோம், அது பண்ணுறோம், நல்லா வருது. ஒரு ஓகே ரெசிபி நான் சமைச்சு முடிக்கிறேன், நல்லா வருது. அதை எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது எனக்கே வாவுடா அப்படின்னு இருக்கும். ஓகே ஸோ ஓகே. நல்லா வருது இல்லை, அதில் அதில் என்ன இருக்குது? அது எந்த விஷயம் பண்ணாலும் நல்லா பண்ணாவே ஓகே தான். அது ஓகே. நம்ம வந்து எதுக்குமே ஹெசிடேட் படவே கூடாது. இறங்கி போய் விளாண்டுறணும். அது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் கொடுக்கும். ஓகே அப்படி சும்மா இறங்கி பண்ண ஆரம்பிச்சாதான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து செஞ்சு பார்த்துட்டு திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்க அளவுக்கு எனக்கு இதாக இருக்குது. ஓகே. எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடா ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு மாற்றி போட்டேன் அப்படின்னா, இப்போல்லாம் ஃபோன் பண்ணி வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களே பார்க்குறாங்க. ஓகே ஓகே. ஐடியாஸ் கூட ஒன்று ரெண்டுக்கு இப்போ கொடுக்குறதில்ல அவங்க. அவங்க அவ்வளோ ஷாக் ஆகிட்டாங்க, என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஊறி போச்சுல 1.5 வருஷம் ஆச்சுல அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 10 ஐடியாஸில் வந்து 5 அம்மா தருவாங்க, மிச்சம் 5 நானாக எங்கேயாவது புரட்டி எடுத்தாந்து அதாவது நேம் சேஞ்ச் பண்ண முடியுமா, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுக்க முடியுமா, அப்படி செலக்ட் பண்ணிடுறது. இப்போ நீங்க கடைசியா ஏதாவது ஒரு இனோவேட்டிவானது நீங்க இன்னும் ஆடியன்ஸ்க்கே சொல்லாத ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படி இனோவேட்டிவா பண்ணலாம் அப்படி ஃபியூச்சர்ல? நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். நான் வரும்போதே யோசிச்சுட்டு தான் வந்தேன். எக்ஸ்க்ளூசிவா நான் வரும்போது யோசிச்சுட்டு வந்தேன், எங்களுக்கு என்ன எக்ஸ்க்ளூசிவ் கொடுக்குறதுன்னு. 1.5 மணி நேரம் ஆகி எனக்கு இன்னும் அந்த எக்ஸ்க்ளூசிவ் என்ன சொல்கிறதுன்னு எப்படி தெரியல. நம்மளே ஒன்னு இன்வென்ட் தான் பண்ணோம். எராக்கி ரைடு. எராக்கி அதை ரைடு தாண்டி வேற something. ராக்கி சாப்பிட்டு பார்த்து நல்லா இல்லைன்னா அடிப்பாங்க பாருங்க இல்ல கமெண்ட்ல. அது நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு தானே அதை பண்றதே நம்ம சரி, ஓகே ரிவெஞ்ச் ஓகே. ஃபுட்ல அது. ஆமாம் சோ ஆமாம் அது ஆமாம். சோ எக்ஸ்க்ளூசிவ் டிஷ் நம்மளுக்காகனா. எக்ஸ்க்ளூசிவ் டிஷ்னா அந்த சீனி மிளகா மண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. செட்டிநாடு டிஷ் தான். அந்த பெரிய அந்த பச்சை மிளகாவே சின்ன சைஸ்ல இருக்கும். சின்ன சைஸில் இருக்கும், குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். ம். அதை அப்படியே டேரெக்டாக போட்டு அதே எடுத்து நம்ம சாப்பிடலாம். ஒரு கிரீன் சில்லியே சாப்பிடலாம் அப்படியா? அந்த அளவுக்கு. ஓகே. அது ஏன்னா அதில் டேமரிண்ட் அதிகமாக இருக்கும், புளி அதிகமாக இருக்கனால அந்த அவ்வளோ காரத்தை வந்து இது எடுத்துரும் இழுத்துரும். ஓகே இழுத்துரும். ஓகே ஓகே. ஸோ சிக்கன் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். வெரைட்டி ரைஸ் சாப்பிடலாம், ஓ. நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனல் கொஸ்டின், நீங்க குக் பண்றனால நான் இது உங்ககிட்ட கேக்குறேன். ம் லைக் ஜென்ரலாவே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு, மென் வந்து குக் பண்ணக்கூடாது, பசங்க சமைக்க கூடாது. அதை பத்தின உங்களோட கருத்துக்கள், அதை மாத்துற மாதிரி உங்களுக்கு ஏதாவது? இப்போ சமைக்கிறாங்களே எல்லாருமே, குக்டு பார்த்துட்டு. குக்டு பார்த்து சமைக்கிறாங்க. அதனால எல்லாரும் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சமைச்சிங்கன்னா நல்லா தான், எங்கள் ஹஸ்பண்ட் சமைச்சாரு ஓ. நல்லா இருந்துச்சு அப்படிம்பாங்க. ஓகே 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 ஸோ ஓகே. அந்த மாதிரி நம்மளோட மோட்டிவே வந்து எல்லாரையும் ஈஸியாக சமைக்க வைக்கிறது சமைக்க தான். வைக்கிறது தான். ஆமாம். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸுமே ஆடியன்ஸுமே எல்லாருமே வந்து நான் பண்ணேன் ப்ரோ, ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்க முதற்கொண்டு சொல்லுவாங்க நான் இதை பண்ணேன் ஐ அப்படின்னு திங்க் சொல்லிட்டு. உங்களோட ஆடியன்ஸ் மெயினாவே ஜென்சிஸ் தான் நினைக்கிறேன் இல்ல? ஆமாம், மெயினாக ஜென்ஸஸ் அவங்க தான் பார்த்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரையுமே அப்படிதான் பார்ப்பாங்க. இப்போ போனோன்னாவே நம்ம வந்துட்டு எல்லாரும் ப்ரோன்னு பசங்க ஒடியாந்துருவாங்க முதல்ல. அச்சோ. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க அம்மா, டேய் இப்படிலாம் ஒடியாராதீங்க, பயமா இருக்கும் நமக்கு, எங்க அவங்க மம்மி அங்கே இருக்காங்க. அப்புறம் ஹாய் ஆனா சொல்லிட்டு பார்த்து அவங்க லைக் ரெகக்னைஸ் பண்ணி வந்து இது ஆமாம் பண்றாங்கல்ல. அது பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் மோரோவர் வந்து எங்கள் சேனலில் நாங்கள் எங்கேயாவது வெளியே போனோம்னா ஹெசிடேட் பண்ணாமல் வந்து பேசுகிறாங்க எங்கள்கிட்ட. பிகாஸ் ஐ திங்க் அந்த ஒரு பாண்ட் நீங்க கிரியேட் அந்த பண்ணது. பாண்ட் இருக்கனால அது வந்து நம்ம சடனாக ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், கேட்ட சர்வீஸ் வந்து என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு இன்னைக்கு என்ன சமைக்கலான்லாம் கேட்பாங்க. ஓ. ஓகே ஓகே ஓகே. ட்ரை திஸ் அப்படின்னு 2-3 லிங்க் அனுப்புறது. ஆப்லேயும் நிறைய ரெசிபிஸ் இருக்குல்ல, அந்த லிங்க் எடுத்து அப்படி அனுப்பிச்சு விட்டு இது மாதிரி எனக்கு ட்ரை தெரிஞ்சு இதை பண்ணி பார்த்துட்டு இப்போ அம்மாங்களாம் நைட்டே மண்டே போய்ப்பாங்க, இல்லை காலைல உங்களுக்கு மெசேஜ் வரும் இப்போ டெய்லி ஆமாம். என்ன சமைக்கிறது ரெடி ஆயிக்கோங்க. 2 தடவை நாங்கள் ஆப் லிங்கை காட்டுவோம், 3வது தடவை நான் ஆப்லேயே பார்த்துக்கிறேன்ப்பா, நீ உன்ட்ட கேட்டால் 10 நிமிஷம் லேட்டாக நீ சொல்கிற அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. அண்ட் உங்களோட கான்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நான் இது கேட்குறேன். ஏதாவது சாட் ஜிபிடியா இல்லை எல்லாம் நம்மளோட சொந்த மூளை? ஃபர்ஸ்ட் சாட்ஜிபிடிக்கெலாம் நான் போகிறதுக்குலாம் முன்னாடியே
என்ன கண்டென்ட், வாட் இஸ் த கோர் ஆஃப் த கண்டென்ட். ம். இப்போ வந்து ஒரு அகைன் நம்ம கேம்பெயின்லாம் பண்ணுறோம் வரிசையாக. இப்போ ம். பிரியாணி கேம்பெயின் பண்ணோம், ம். சாம்பார் கேம்பெயின் கேம்பெயின் பண்ணோம், சாம்பார் பண்ணீங்க. லான்ச் அப்போ. ஸோ என்ன சொல்ல வரோம், ம். சாம்பார் எங்கள் சாம்பார் நல்லாயிருக்கும், இதில் வந்து உப்பு, புளி, காரம், ஸ்பைசஸ்லாம் எல்லாமே இதிலே இருக்கு. இருக்குது, எல்லாமே சேர்த்து ஒரே பாக்ஸ் ஈஸியா இருக்குது, நீங்க பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணலாம். இந்த 4 பாயிண்ட்டையும் தாண்டி 5வது பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது யோசிக்கணும். நம்ம யோசிக்க நமக்கே அந்த பாயிண்ட் வந்துடும். ஓகே, நமக்கு ஓகே. ChatGPT தேவைப்படாது. ம், 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 ம். நம்மளை நமக்கு வர ஐடியாஸ் தான் ஆக்சுவலி அதில் வரும். இப்போ 4-5 டேஸ் முன்னாடி கூட எனக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஐடியா யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்த்தேன், சரி இது என்ன தான் கொடுக்குது டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா நம்மள்ட்ட இருக்கிறது தான் அதேதான் அதுதான் கொடுத்தது. வருது. சரி இதான் நானே யோசிச்சிட்டேனே அப்படின்ட்டு. அதில் இல்லாத வேற என்ன யோசிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். ஓகே, அதுக்காக தான் ஓகே. நான் ரெஃபர் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ம், 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 மற்ற ம். டீமில் என்ன பண்ணுவாங்க தெரியுது, ஆனால் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி காலைல வந்து ஐடியாவோட வருவாங்க. ஓ, அது என்ன பண்ணுறாங்கன்னு ஓகே, தெரியுது. ஓகே. அது அப்படிங்கும்போது எதுக்காக பண்ணுறோம், இதில் என்ன சொல்லணும், ஆ, பேசிக்காக அந்த ஆ. ஒய், ஹவ் வாட், அந்த வேர் மாதிரி. அப்படி இருக்குல்ல, அந்த 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 கொஷின்ஸ்லாம் நம்மளே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா அது வந்து இதாயிரும். ஓகே, ஓகே. ஆமாம், டன், டன். ஓகே. இவ்வளோ தான் கண்டென்ட் ஐடியா யோசிக்கிறதுக்கு வந்து நம்ம யோசிச்ச ஐடியா இந்த ம். கொஷின்ஸ்க்குலாம் ஃபிட் ஆச்சுன்னா நம்ம ஈஸியாக பிச் பண்ணி அப்ரூவ் வாங்கி ஷூட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நம்ம ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து ரொம்ப ஃபன்னா பேசுனீங்க. நிறைய விஷயங்கள் அப்படியே உண்மையெல்லாம் நான் அழகா. ஃபன்னாக பேசினேன். ஆமா, ஓகே, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா அதே மாதிரி எந்த ஒரு கமெண்ட்ஸை சொல்லுவாங்க இல்ல, பாருங்க, ஃபன்னாக இல்ல பேசினால அப்படிலாம் இல்ல. அண்ட் எந்த ஒரு ஒளிவு மறைவுலாம் இல்லாம, இதான்ப்பா நாங்க பண்றோம், இப்படிதான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹானஸ்ட்டா ஆன்சர் பண்ணீங்க. அண்ட் ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஐ திங்க் அம்மாக்களுக்கு இந்த செஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் என்கரேஜ்மெண்ட் இனிமேல் ரீல்ஸ் கீழே கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் எவ்ரிடே என்ன சமைக்கிறதெல்லாம் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க உங்களோட டைமை ஒதுக்கி, அதுவும் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. அவங்களோட ஒர்க் முடிச்சுட்டு வந்தாங்க இங்க நம்மளுக்காக. டிராஃபிக் எல்லாம் தாண்டி இந்த சைட் ஆஃப் சென்னை, அந்த சைட் ஆஃப் சென்னையிலேருந்து இந்த சைட் ஆஃப் சென்னை வந்திருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் ஐ ரியலி என்ஜாய்டு. எனக்கு ஜென்யூனா நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து கேள்விகள் எல்லாம் கூட நான் உங்ககிட்ட கேட்டேன். அண்ட் இட் வாஸ் ஆல் எனக்கே ரொம்ப ஓஹோ இப்படியெல்லாம் கூட அப்படின்னு. அண்ட் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவர் வந்து சினிமாட்டோகிராஃபர் தான் அப்படின்னு. பிகாஸ் நான் அவர் ஷெஃப்னு தான் நினச்சேன். அது எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. டான்சர் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டான ஒரு விஷயம். கூடி சீக்கிரம் சமையலும் டான்ஸும் எப்படி அப்படின்னு ஒரு ரீல் நீங்க போடலாம்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஆடிக்கிட்டே சமைக்கிறது அப்படின்ட்டு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க அந்த ஒரு ரீல். நான் ஆடியன்ஸ் நேயர்கள் விருப்பமா உங்களுக்கு சொல்றேன். பண்ணிடலாம் உங்களுக்காக பண்ணிடலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஃபார் 7-Eleven வித் கேர் கூப்பிட்டு ஒரு 1 hour ஃபன்ஃபுல்லான ஒரு ஓகே, யா. கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தோம். ஓகே, ஓகே. ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு யுவர் தேங்க்யூ சேனல் ஸோ ஆல்சோ. மச். கண்டிப்பா, கண்டிப்பா. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கெஸ்ட்டோட இன்னொரு சூப்பரான எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from Carolyn.